தமிழ்நாட்டிற்கு வாய்த்திருக்கும் முதலமைச்சர் எப்படிப்பட்ட பொம்மை முதலமைச்சர் என்பதற்கு அவர் வெளியிட்டுள்ள போட்டோஷூட் வீடியோவை சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டும். கரூர் சென்று உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தி சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் தெரிவித்து செய்தியாளர்கள் சந்தித்த போது எந்தவித அரசியலுக்கும் இடமின்றி மக்களின் உணர்வாக எனது கருத்துக்களை தெரிவித்து அதே சமயம் மக்களின் சந்தேகங்களையும் பதிவு செய்ததாக அறிக்கை. உரிய பதிலளிக்க திராணி இல்லாமல் சமூக வலைதளங்களில் அவதூறு பரவுகிறது என்று கூறுகிறீர்களே, என்ன அவதூறு பரவியது? உங்கள் கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த அவதூறா என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. உங்கள் அரசின் காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் உள்ள குளறுபடிகள், திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல், தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்து அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது, இவையெல்லாம் வதந்தியா? பொறுப்போடு நடந்து கொள்வது என்றால் என்ன? உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டாரே, அதுவா? அல்லது உங்கள் மகனும் துணை முதல்வருமானவர் கரூர் வந்து சம்பிரதாயத்திற்கு போட்டோஷூட் எடுத்த கையோடு துபாய்க்கு வெக்கேஷன் பறந்து சென்று விட்டாரே, அதுவா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. கள்ளக்குறிச்சியில் உங்கள் ஆட்சியின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களுக்கு கனக்காத இதயம், கலங்காத கண்கள் இப்போது மட்டும் கலங்குகிறதா? சென்னை ஏர் ஷோவை நீங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து கண்டுகளித்த போது கூட்ட நெரிசலில் சிக்கிய 5 பேர் உயிரிழந்தார்களே, அப்போது மட்டும் வீட்டிலேயே இருக்க முடிந்ததா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே என எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. மக்களுக்கு விடிய அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்றும் கரூர் துயரத்திற்கான உரிய நீதி கிடைக்க நடந்தது என்னவென்று மக்களுக்கு உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஸ்டாலின் அவர்களே, மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் உங்கள் போட்டோஷூட்டில் மக்களை மேலும் துன்புறுத்தாதீர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்ததற்கு காவல்துறையினரின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் கருத்து. திமுக அரசு திட்டமிட்டு இந்த உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சாடல். விஜய் வந்து ஒரு பொலிட்டிஷியனாக பார்க்காம மக்கள் இன்னும் ஆக்டராகவே பார்த்துட்டு இருக்கிறதால தான் இது நடக்குது. அதுபோக இது பார்த்தீங்கன்னா நாட் விஜய். மக்கள் எங்கே கூடினாலும் அதுக்கேற்ற அதுக்கேற்ற கெப்பாசிட்டி கவர்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கேற்ற ப்ரிகாஷனரி மெஷர்ஸை கவர்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். இது பார்த்திங்கன்னா நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டியை ப்ளேம் பண்ணி எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இது கவர்மெண்ட் தான் ஆன்டிசிபேட் பண்ணணும். உளவுத்துறையெல்லாம் அதுக்கு தான் இருக்காங்க. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்த மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், எல் முருகன் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல். நெரிசல் நடந்த வேலுச்சாமிபுரத்திலும் மத்திய அமைச்சர்கள் ஆய்வு செய்து பொதுமக்களை சந்தித்தனர். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டோரை மருத்துவமனையில் நேரில் சந்தித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு 2 லட்சமும் காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் விரைவில் வழங்கப்படும் என உறுதியளிப்பு. கூட்ட நெரிசல் மேலாண்மைக்கு விதிமுறைகள் வகுக்க வேண்டும் என விடிய அரசுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தது தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். கூட்டத்தில் இருந்த யாரும் அழைக்காமல் அந்த இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வந்தது எப்படி என கரூரில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கேள்வி. ஒரு கும்பல் எவ்வளோ வருதுங்கிறது தெரியாமல் ஒரு இடத்துல ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டு போலீஸ் அதிகமாக இருந்தது, 500 பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு நாங்கள் எண்ணி பார்க்கறதுல நாங்கள் தெரியல எங்களுக்கு. ஆனால்
சோசியல் மீடியாவில் வருது, 50 போலீஸ் இருந்தாங்கன்னு சொல்லி போய் சோசியல் மீடியாவில் வந்திருக்குது. இதையெல்லாம் தீர விசாரிக்கணும்னா சிபிஐ விசாரணை வேணும். எங்களுடைய பொதுச் செயலாளரும் அந்த கோரிக்கை தான் வச்சுருக்கார். அவர் பாட்டு பாடுறாரு, லைட் ஆஃப் ஆகுது, செருப்பை வீசுகிறாங்க, ஆம்புலன்ஸ் உள்ளே வருது, தள்ளுமுள் ஏற்படுது. இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தோடு சோசியல் மீடியாவில் வந்திருக்கு. கரூரில் கூட்டம் நடைபெறும் போது மின்சாரம் துண்டிப்பு, செருப்பு வீச்சு, ஆம்புலன்ஸ் வருவதெல்லாம் பார்த்தால் சந்தேகம் எழுவதாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. ஆம்புலன்ஸிலும் தண்ணீர் பாட்டிலிலும் ஸ்டிக்கர் ஒட்டி பிணத்தின் மீது திமுக அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். குடிக்கிற தண்ணி பாட்டிலில் ஸ்டிக்கர் இருக்குது, மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. அன்னைக்கு 39 பேர் இறந்து மார்ச்சுரியில் அடுக்கி வச்சிருக்காங்க. பலாயிரக்கணக்கான கூட்டம் இருக்குது. தண்ணி கொடுக்கும் பொழுது ஸ்டிக்கர் ஒட்டின பாட்டிலில் தண்ணி கொடுக்குறீங்க. ஆம்புலன்ஸுக்கு மருத்துவ அணி கரூர் மாவட்டம் திமுக. அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த அரசும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதில் அரசியல் பண்ணுற நீங்கள் பிணத்தின் மீது அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்கிற மா சுப்பிரமணியம் அவர்கள் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியே காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு விழுப்புரம் மாவட்டம் ஒருப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தாவேக நிர்வாகி ஐயப்பன் தூக்கிட்டு தற்கொலை. திமுக அரசு மீதும் செந்தில் பாலாஜி மீதும் பல்வேறு சந்தேகங்கள் வலுத்து வரும் நிலையில் ஐயப்பனின் கடிதத்தால் மேலும் பரபரப்பு. என்ன சொல்றேன்னா, செந்தில் பாலாஜி தான் இதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்குன்னு சொல்ற 10 ரூபா நோட்டுன்னு பாட்டு பண்ணார்ல விஜய். அதுக்காக செந்தில் பாலாஜி தான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. அவனுக்கு லெட்டர் எழுதி வச்சு தான் சேர்த்துருக்காரு. லெட்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? நீங்கள் மீடியாக்காரன் தானே லெட்டர் பார்த்துருக்கீங்களா? லெட்டர் எழுதி வச்சு தான் சார் சூசைட் பண்ணியிருக்காரு. கரூரில் 5000 பேர் கூட நிற்க முடியாத சாலையில் 26,000 பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி, ட்ரோன் கண்காணிப்பு, செயற்கை நுண்ணறிவு முறைகள் பயன்படுத்தப்படாமை, தடுப்புகள் இல்லாமை காவல்துறையின் பெரும் குறையாக பார்க்கப்படுகிறது. கிரவுட் கண்ட்ரோல் நடைமுறைகளை அதிமுகவிடமிருந்து மற்ற கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என மக்கள் கருத்து. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஓடும் பேருந்தில் கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஜவுளி கடை சேல்ஸ்மேன் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களால் பேருந்தில் கூட பாதுகாப்பாக பயணம் செய்ய முடியவில்லை என மக்கள் விமர்சனம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே 16 வயது சிறுமியை கடத்திச் சென்று குழந்தை திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிறுமி மாயமானது குறித்து புகார் அளித்து 1 வருடத்திற்கு பிறகே விடியாரசின் ஏவல்துறை நடவடிக்கை எடுத்த நிலையில் இவ்வளவு அலட்சியமாக இருந்தால் சிறுமிகள், பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என மக்கள் கேள்வி. இந்தியாவின் 5 மாநிலங்களில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் தேசிய சராசரியை தாண்டி அசாமில் குழந்தை திருமணங்கள் 84% சரிந்துள்ளதாக தகவல். திமுக ஆட்சி செய்யும் தமிழ்நாட்டில் பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாமை, கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இல்லாதது உள்ளிட்ட காரணங்களால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து கணக்கெடுப்பில் பின்தங்கிய அவலம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். காஞ்சிபுரம் பஞ்சுப்பேட்டை பெரிய தெருவில் தொழிற்சாலை ஊழியர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்ற இளைஞர் சுமார் 1 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் விண்ணை தொடும் அளவு கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிவதாக பொதுமக்கள் வேதனை. ரயில் மூலம் தமிழகத்திற்கு 21 கிலோ கஞ்சா கடத்தி வந்த திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு தினந்தோறும் காய்கறிகள் வருகிறதோ இல்லையோ, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் வரத்து நாள் தவறாமல் வந்து கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம்.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக லாரியில் கடத்தி வரப்பட்ட 12 கிலோ கஞ்சாவுடன் 3 பேர் பிடிபட்டனர். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா கடத்தல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் பகுதியில் தமிழக இளைஞர்கள் பள்ளி மாணவர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்த இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் பெருகி வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துறை திணறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே குடும்ப தகராறில் குடிபோதையில் இருந்த கணவன் மனைவியை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. மது என்ற அரக்கனை ஒழிக்க திறனில்லாத விளம்பர மாடல் அரசால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழியுமோ என மக்கள் ஆதங்கம். சென்னை ஓட்டேரியில் மது போதையில் கார் ஓட்டிச் சென்ற வங்கி ஊழியருக்கும் போக்குவரத்து போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் போலீசார் தாக்கியதில் வங்கி ஊழியர் பலி. சோதனை அபராதம் என்ற பெயரில் கல்லா கட்டுவதற்காக ஏவல் துறை அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஒன்றாக மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த வட மாநில மனைவி பிடிபட்டார். தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்துள்ள ஸ்டாலின் அரசால் மது போதையில் கொலைகள் நடப்பது அதிகரித்து விட்டதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் அடுத்துள்ள கீழ்கதிர்பூர் அருகே போதை ஆசாமிகள் கத்தியால் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் 2 படுகாயம் அடைந்த சம்பவத்தால் பரபரப்பு. திறனற்ற விடிகாரத்தின் ஏவல் துறையினர் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் கமிஷன் பெற்றுக்கொண்டு கண்டுகொள்ளாமல் இருப்பதால் உயிருக்கு உத்தரவாதமற்ற நிலை உள்ளதாக பொதுமக்கள் அச்சம். தென்காசி மாவட்டம் வெங்கடாம்பட்டியில் நிலப்பிரச்சினை முன்விரோதம் காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி அரிவாளால் வெட்டப்பட்டதோடு தாய் மற்றும் மகன் மீது கொடூர தாக்குதல். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் கொடூர கொலை வாதக சம்பவங்கள் அதிகரித்து விட்டதால் அச்சத்தில் பொதுமக்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உரிய நேரத்திற்கு முன்பே அரசு பேருந்தை இயக்க வேண்டுமென தற்காலிக ஓட்டுநரை அமைச்சர் உறவினருக்கு சொந்தமான தனியார் பேருந்து ஊழியர்கள் தாக்கி அராஜகம். ஆட்சி அதிகாரம் தங்களிடம் உள்ளது என்ற அகந்தையில் திமுகவினர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் அடாவடியில் ஈடுபடுவது வாடிக்கையாகியுள்ளது அம்பலம். அதிகாரம் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. யார் கேட்க போகிறேன், எங்களை தாண்டி எவன் செஞ்சிட போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக வண்டி எடுத்துன்னு ஃபிட் பண்ணிட்டேன். காலையில் டியூட்டின்னா காலையும் சண்டை போட்டாங்க. நானும் அமைதியாக போயிட்டேன். நீ எப்போ சண்டை வளர்க்குறாங்க அது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுகிறாங்க. பார்த்து வார்த்தை அளந்து பேசுன்னு சொன்னேன். படான்னு கழுத்தை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 7-8 பேர் செஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகா சாத்தியடி கிராமத்தில் ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் நகை கொள்ளை. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை முற்றிலும் செயலிழந்துள்ள நிலையில் கொள்ளை வழிப்பறி சம்பவங்கள் பெருகியுள்ளதால் மக்கள் நிம்மதியை இழந்து தவிப்பு. சென்னை தேனாம்பேட்டையில் காவலர் குடியிருப்பில் காவலர் வீட்டின் பூட்டை உடைத்து 16 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்ற அடையாளம் தெரியாத நபர். திறனற்ற திமுக ஆட்சியில் காவலர் குடியிருப்பிலேயே திருடும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் அருகே அத்திப்பட்டு வெள்ளாளர் தெருவில் வீட்டின் உரிமையாளர் தாக்கப்பட்டது குறித்து விசாரிக்க சென்ற போலீசாரை மது போதையில் தாக்கிய வட மாநில இளைஞர்கள் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாத போது மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு வழங்க முடியும் என மக்கள் கேள்வி. சென்னை மாமன்ற கூட்டத்தில் சுகாதார நிலையங்களுக்கு இரவு நேர காப்பாளர்களை நியமிக்க கோரிய திமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி கழிப்பிடங்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதாகவும் சரமாரி குற்றச்சாட்டு. திமுக ஆளும் மாநகராட்சி நிர்வாகங்கள் மக்கள் நலனில் அக்கறையற்று இருப்பதை திமுக கவுன்சிலர்களின் இந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதாக மக்கள் விமர்சனம்.
சென்னையின் முக்கிய நீர்த்தேக்கங்கள் பருவமழை தொடங்குவதற்கு முன்பே 70% நிரம்பியுள்ளன. ஒரே நாள் கனமழை பெய்தாலும் அவை முழு கொள்ளளவை எட்டக்கூடும் நிலையில் வடிகால் பணிகள் முறையாக நிறைவேறாததால் மீண்டும் வெள்ளப்பெருக்கால் சென்னை பாதிக்கப்படும் என மக்கள் அச்சம். திருவண்ணாமலையில் காலாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் அலட்சியம். காலாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்ற அரசின் உத்தரவை குப்பையில் தூக்கி எறிந்துவிட்டு தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதை கண்டுகொள்ளாமல் அமைச்சர் அன்பில் மகேஷ் நீலி கண்ணீர் வடித்து விளம்பரம் தேடுவதாக குற்றச்சாட்டு. உங்களுடன் முதல்வர் திட்ட பணிகளை மேற்கொள்ள அழுத்தம் கொடுக்கப்படுவதை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணியாற்றிய வருவாய்த்துறை ஊழியர்கள். நிர்வாக திறனற்ற ஆட்சியால் ஏற்கனவே மன உளைச்சலில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு தனது தேர்தல் நாடகத்திற்காக விடிய அரசு மேற்கொண்டு அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் எழும் விமர்சனங்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிச்சுமைகளை கண்டித்தும் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பணியாற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டம். ஸ்டாலின் மாடல் அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் செவ்வாய்க்கிழமையும் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக வருவாய்த்துறை சங்கங்கள் எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவுத்துறை இணையதளம் முடங்கியதால் ஆன்லைனில் பத்திரங்களை பதிவு செய்ய முடியாமல் மக்கள் தவிப்பு. நீண்ட நேரம் காத்திருந்தும் தொழில்நுட்ப கோளாறு சரியாகாததால் ஏமாற்றமடைந்த மக்கள் அரசுக்கு அதிக வருவாய் தரும் பத்திரப்பதிவுத்துறை இணையதளத்தை கூட இந்த திறனற்ற திமுக அரசால் முறையாக பராமரிக்க தெரியாதா என திட்டி தீர்த்தனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிச்சுமைகளை கண்டித்தும் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சேலம் மற்றும் நாகப்பட்டினம் வட்டாட்சியர் அலுவலகங்களில் கருப்பு பேட்ஜ் அணிந்து வருவாய்த்துறை சங்க ஊழியர்கள் போராட்டம். ஸ்டாலின் மாடல் அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் திங்கட்கிழமை முதல் விடுப்பு எடுத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் வருவாய்த்துறை சங்கம் எச்சரிக்கை. தொடர் காத்திருப்பு போராட்டம். அனைவரும் ஈட்டி விடுப்பு வழங்கிவிட்டு மாவட்ட தலைநகரங்களை தொடர் காத்திருப்பு போராட்டமும், அதே போல 4000 வருவாய்த்துறை சங்க கூட்டமைப்பை சேர்ந்த மாவட்ட வட்ட நிர்வாகிகள் தலைமை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எழிலகம் வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகத்தில் ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கணும். எனவே எங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசும் இந்த உயர் அலுவலர்களும் அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்று. நிர்வாகத்தில் திமுகவினரின் தலையீடு உள்ளிட்டவற்றை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம். அரசு நிர்வாகத்தில் தொடர்ந்து அரசியல் தலையீடு உள்ளதை தடுக்காவிட்டால் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் விடிய அரசுக்கு ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை. ஊரக வளர்ச்சித்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஊழியருடைய பணியிட மாறுதல் என்பது சமீப காலமாக தொடர்ச்சியான ஒரு அரசியல் தலையீடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அவர்களுடைய பெயரையும் மாண்புமிகு மனிதவளத்துறை அமைச்சருடைய பெயரிலும் பயன்படுத்தி தொடர்ச்சியான பணியிட மாறுதல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படியான தொடர்ச்சியான பழிவாங்குதல் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருந்தால் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவதென முடிவு செய்திருக்கிறோம். கடந்த ஆண்டு பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணத் தொகை, பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்க வலியுறுத்தி கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம். அனைத்து விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வரும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து விவசாயிகள் முழக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மழையினால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி சாராட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் போராட்டம். விளாத்திக்குளம் பகுதியிலும் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்து விடிய அரசின் ஏவல் துறை அராஜகம்.
தருமபுரி நகராட்சியின் சுத்திகரிக்கப்படாத பாதாள சாக்கடை கழிவு நீரால் ஆற்றில் கலந்து நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் 2ஆம் கட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை நிறுத்த கோரியும் செட்டிக்கரை பொதுமக்கள் பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பு. மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவது ஏன் எனவும் விடியா ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் சரமாரி கேள்வி. இந்த இடத்துக்கு பாதாள சாக்கடை கொண்டு வரணும்னு அறிவிப்பு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து தண்ணி குடிக்கட்டும், அந்த இடத்துல வந்து ஒரு நாள் இருந்து பார்க்கட்டும். அப்பதான் நாங்க இருக்கிற கஷ்டத்தோட இருக்கிறது, நாங்க படுற கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒண்ணு இந்த இடத்த வந்து பாதாள சாக்கடை வரவிடாம தடுக்கணும், இல்லையா அந்த இடம் பூரா யாரா இருக்கிறாங்களோ எல்லாரையும் சாகடிச்சிட்டோம். அதுதான் முடிவு, வேற ஒன்றும் பண்ண முடியாது. திருவள்ளூரில் உள்ள இணைசார் பதிவாளர் அலுவலகங்களில் சர்வர் செயலிழப்பு காரணமாக 4 மணி நேரம் பத்திரப்பதிவு தாமதமானதால் பொதுமக்கள் அவதி. விடியா திமுக அரசின் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் சர்வர் செயலிழப்பை கூட சரி செய்யாமல் அலட்சியத்துடன் செயல்பட்டதுடன் தங்களை அலைக்கழித்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை பன்னீர் மடையில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு உலகளந்த பெருமாள் கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற கருட சேவை வீதி உலா. திருவீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட திடீர் மோதலில் 2 பேர் காயம். சிறைச்சாலை வளாகத்தில் உணவு வழங்கப்பட்ட போது 2 கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை காவல்துறை தடுக்காமல் அலட்சியம் காட்டியதால் மோதல் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் தாப்பேட்டையில் தற்காலிக மின் இணைப்பை நிரந்தர மின் இணைப்பாக மாற்ற 1500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய வணிக ஆய்வாளர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் சர்வசாதாரண ஒன்றாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சீதோசன நிலையால் உடல்நிலை பாதிக்கப்படுவதால் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் மக்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் புறநோயாளிகளுக்கு சீட்டு மற்றும் மருந்து வழங்க கூடுதல் கவுண்டர்களை திறக்க கோரிக்கை. நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் அரசு தலைமை மருத்துவமனையில் 2 கவுண்டர்களை மட்டும் திறந்து நீண்ட நேரம் காக்க வைத்து அவதியடைய செய்வதாக விடியா அரசின் சுகாதாரத்துறை மீது மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தழுதாழைமேடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் செலுத்திய கடனை மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி கட்டச் சொல்வதாகவும் வங்கி அதிகாரிகள் 3 கோடி ரூபாய் வரை ஊழலில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். ஊழலில் திளைத்து மக்கள் மீது மோசடியை திசை திருப்பும் அதிகாரிகளை கண்டு கொள்ளாத ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. கரூர் துயர சம்பவத்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று சென்னை மற்றும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் வணிகர்கள் சார்பில் ஒருநாள் கடையடைப்பு. சென்னை மற்றும் கும்பகோணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடைகள் அடைக்கப்பட்டதால் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடிய வீதிகள். தூத்துக்குடி ஜோதி நகர் பகுதியில் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில் வழங்கப்பட்ட இலவச வீட்டு மனையில் சாலை, குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரி ஆதி திராவிட மக்கள் தொடர் போராட்டம். பலமுறை மனு அளித்தும் திமுக அமைச்சர், MP, மேயர் உள்ளிட்டோர் கண்டு கொள்ளாமல் இருப்பதாகவும் தங்கள் இடத்தை ஆக்கிரமிக்க முயற்சிகள் நடப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டு. இலவச பட்டா மண்ணா கொடுத்திருக்காங்க, அதுல எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. நாங்களும் எத்தனையோ வருட கணக்குல நாங்க கலெக்டர்கிட்ட இருந்து எல்லார்ட்டையும் மனு கொடுத்திருக்கோம், அது எந்த பயனுமே கிடையாது. வீட்டு ரசீதும் போட்டு தர மாட்டேங்கிறாங்க, தீர்வு ரசீது கிடையாது, கம்ப்யூட்டர் பட்டா தர மாட்டேங்கிறாங்க, எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இங்க வாழறதுக்கு எங்களுக்கு அடிப்படை வசதி கரண்ட் வேணும், தண்ணி வேணும், ரோடு வேணும், இது எதுவுமே செஞ்சு எங்களை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாங்க. நாங்களும் இன்னைக்கு 10-15 நாளா நாங்க இந்த இடத்துலதான் இருந்து நாங்க உண்ணாவிரதம் இருக்கிறோம். விருதுநகர் அருகே ரோசல்பட்டி பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாதது மற்றும் சுகாதாரம் பராமரிக்கப்படாததை கண்டித்தும் குப்பைகளை சாலையில் கொட்டி பொதுமக்கள் சாலை மறியல். திமுக ஆட்சியில் அடிப்படை வசதிகளை பெறக்கூட போராடும் அவலச்சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. வெறும் என்ட்ரன்ஸ்ல குப்பை போடுறாங்க. அந்த குப்பை இருந்தா எங்க உடல் நலத்துக்கும் கேடு. வர்றவங்க போறவங்கள நாய், பன்னி இதெல்லாம் விரட்டுது. ஆனால் இந்த தெருவுக்கு வர்றவங்க எந்த கவுன்சிலரா இருந்தாலும் சரி, வார்டு மெம்பரா இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து போர்டு தலைவரா இருந்தாலும் சரி, பாப்போங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே போதிய பேருந்துகள் இல்லாததால் அரசு பேருந்தில் ஜன்னல் கம்பிகளை பிடித்துக் கொண்டும் படிக்கட்டில் தொங்கியபடியும் ஆபத்தான முறையில் பயணித்த கல்லூரி மாணவர்கள். கூடுதல் பேருந்துகளை இயக்க பலமுறை வலியுறுத்தியும் காதில் வாங்காத விடியா அரசால் மாணவர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பயணிக்கும் அவலம். ஒரே நாளில் சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்த தங்கத்தின் விலை மீண்டும் 560 ரூபாயாக அதிகரிப்பு. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1040 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 86,160 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மக்கள் அதிர்ச்சி. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மக்னா என்ற காட்டு யானை வனப்பகுதியிலிருந்து வெளியேறி ஊருக்குள் நுழைந்ததால் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்த பொதுமக்கள். காட்டு யானைகள் ஊருக்குள் புகுவதும் குடியிருப்புகளை சேதப்படுத்துவதும் அடிக்கடி அரங்கேறும் நிலையில் தடுக்காமல் விடிய அரசின் வனத்துறை என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. சிவகங்கை மாவட்டம் அரளிக்கோட்டை கிராமத்தில் உள்ள அரளி கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலம். ஜிலேபி, குறவை, விரா உள்ளிட்ட நாட்டு மீன்களை குடும்பமாக ஆர்வத்துடன் பிடித்து சென்ற மக்கள். வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடும் என்றும் வரும் 5ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் அறிவிப்பு. ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநராக செயல்பட்டு வந்த சந்திர முர்முவை துணை ஆளுநராக நியமித்தது மத்திய அரசு. தற்போதைய துணை ஆளுநர் ராஜேஸ்வர் ராவ் ஓய்வு பெறுவதை அடுத்து முர்மு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு RBIயின் துணை ஆளுநராக பதவி வகிப்பார் என அறிவிப்பு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கடந்த 24 மணி நேரத்தில் 10 பேர் உயிரிழந்த பரிதாபம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 12,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விட்டதாக தகவல். அக்டோபர் மாதத்தில் வெவ்வேறு மாநிலங்களில் உள்ளூர் பண்டிகைகள் காரணமாக 15 நாட்களுக்கு மேல் வங்கிகள் இயங்காது என்று ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி பணிகளை திட்டமிடும் போது சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் விடுமுறை அட்டவணையை உறுதி செய்து செயல்படும்படி ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தல். சிங்கப்பூரின் மொத்த மக்கள் தொகை 6.11 மில்லியனாக அதிகரித்து புதிய உச்சத்திற்கு சென்றிருப்பதாக அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் தகவல். வெளிநாட்டினரின் வருகை அதிகரித்ததே இதற்கு முக்கிய காரணம் என்றும் சிங்கப்பூரில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வளர்ச்சியின் வேகம் கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டும் நிலையானதாக இருப்பதாகவும் அறிவிப்பு. அமெரிக்காவின் மெக்சிகனில் உள்ள தேவாலயத்தில் அடையாளம் தெரியாத நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். அமெரிக்காவில் கடந்த மாதங்களாக துப்பாக்கிச்சூடு அதிகளவில் நடைபெற்று வருவதால் மக்கள் அச்சம். ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்திய பின்னர் கோப்பை இல்லாமல் வெற்றியை கொண்டாடிய இந்திய அணி. பாகிஸ்தான் அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் வாரிய தலைவருமான மோஷின் நக்வி கையால் கோப்பையை வாங்க மறுத்து கொண்டாட்டம். ஆசிய கோப்பை தொடர் ஊதியம் முழுவதையும் ராணுவத்திற்கு கொடுக்கும் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ். செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய சூரியகுமார் தனது ஊதியத்தை இந்திய ராணுவத்திற்கு கொடுக்க விரும்புவதாக அறிவித்தார். ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் NTR நடித்த வார் 2 படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வெளியாகிறது. அயன் முகர்ஜி இயக்கத்தில் உருவாகியுள்ள வார் 2 படம் 400 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ள நிலையில் OTTயில் வெளியாகிறது. பாகுபலி படத்தை அக்டோபர் 31ஆம் தேதி திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்ய படக்குழு திட்டம். 2 பாகங்களையும் இணைத்து ஒரே படமாக பாகுபலி தி எபிக் என்ற பெயரில் டால்பி சினிமாவில் டால்பி விஷன் மற்றும் டால்பி அட்மாஸ் தொழில்நுட்பத்தில் வெளியாக உள்ளது.